ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அங்காரா சிக்கன். நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபிங்க இது. இது வந்து ரொம்ப காரசாரமான ஒரு ரெசிபி. அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேங்க. ஸோ நம்ம இது மாதிரி தான் அதில் சேர்க்கணும். இது மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ஆட் பண்ண போகிற ஸ்பைசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனியா, மிளகு, ஜீரகம், சோம்பு, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், அதையும் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு இதனுடைய இது எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சிக்கனில் மிக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் நான் சொன்ன மாதிரி தனியா, மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதுக்கு தேவையான மஞ்சத்தூள், இதுக்கு வந்து நம்ம காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறோங்க. இது வந்து கலர் நல்லா கொடுக்கும். இன்னொன்று, இந்த டிஷ் வந்து கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான டிஷ் இது. நம்ம சப்பாத்தி, நான், ரைஸ் எல்லாத்துக்குமே நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பெப்பர் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன், தயிர் கொஞ்சம், சும்மா ஒரு சின்ன கப் அளவுக்கு தயிர் இருந்தால் போதுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. லாஸ்ட்டாக நமக்கு பத்தலைன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கையிலேயே நல்லா பிசைஞ்சு கொடுத்துடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே ஊற விட்டுட்டு அப்படியே நம்ம பேனில் எண்ணெய் ஊற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோங்க. எதுவும் தாளிக்கெல்லாம் போகிறது கிடையாது. அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு எடுக்க போகிறோம். ஃபைனலாக எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ் இது. ஸோ நம்ம இது மாதிரி ரெடி பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த சிக்கன் வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம ஊற வச்ச சிக்கனை அப்படியே அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதாங்க. எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நான் உங்களுக்கு அதில் என்னென்ன போட்டு ஊற வச்சேன் அப்படிங்கிறத திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். ஒரு 1/2 கிலோ சிக்கனு, தனியா, மிளகாய், பட்டை, ஜீரகம், சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் போட்டு நல்லா வறுத்துட்டு அதை பொடி பண்ணியிருந்தோம். அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து அதையும் ஆட் பண்ணியிருக்கோம். தக்காளி 2 தக்காளி அரைச்சி ஆட் பண்ணியிருக்கோம். 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பரு, தேவையான அளவு உப்பு, 1 கப்பு தயிர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம கலந்து வச்சுருக்கோம். இப்போ இந்த எண்ணெயில் நம்ம அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது அப்படியே நல்லா பெரட்டி விட்டுட்டு எண்ணெயில் நம்ம ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம்.
இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இது நல்லா வெந்து மேலே வந்து எண்ணெய் தழும்ப தழும்ப இருக்குங்க. இது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது வந்து ரொம்ப காரமான ஒரு ரெசிபியும் கூட. எல்லாத்துக்குமே இது வந்து சைட் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணலாம். ரைஸுக்குமே நம்ம ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது 10 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்ப்போம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு குக் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ அழகாக எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் நல்லா வெந்து சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், தெரியுதுங்களா? சூப்பராக இருக்கும். ரைஸுக்கும் சரி, சப்பாத்தி, நான், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான டிஷ் இது. அவ்வளோதாங்க, சூப்பரான அங்காரா சிக்கன் ரெடி. இதில் வந்து அந்த சைட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசியில் ஒரு சார்கோல் வச்சு உள்ளே ஸ்மோக் பண்ணுவாங்க. ஸ்மோக் பண்ணி அதை ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக பண்ணுவாங்க. அதுவும் இந்த டிஷ்க்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ நான் இன்றைக்கி அது பண்ணலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதை பண்ணலாம். ஒரு சின்ன சார்கோல் எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு ஒரு அலுமினியம் ஃபாயிலில் வச்சு உள்ளே வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு ஸ்மோக் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சுவையான அங்கார சிக்கன் ரெடி. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.